இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அப்பா என் பையன் கையெழுத்து போடாதீங்கப்பா. எடப்பாடியார் ஆட்சியில என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்றாங்களாப்பா. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். திருச்சி லால்குடியில் ஒரு ஓட்டுக்கு ரூபாய் 2000 முதல் ரூபாய் 5000 வரை வழங்கப்படுகிறது என தவிக வேட்பாளர் கூப கிருஷ்ணன் கூறினார். ரூபாய் 10,000 மதிப்பிலான டோக்கன்களை வாக்காளர்களுக்கு வழங்கி கடைகளில் பொருட்கள் வாங்கிக் கொள்ளுமாறும் சொல்கின்றனர் என்றார். ஜனநாயகத்தின்படியே நல்ல தீர்ப்பை எடுப்பார்கள், நல்ல முடிவினை எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2 கட்சிகளும், அதாவது பெரிய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணிகள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு அண்டர்எஸ்டிமேட் போடுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் எத்தனை சதவீத வாக்கு வாங்கிவிடும் என்றெல்லாம் சில கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் நாங்கள் நம்புவதற்கும் மக்கள் நம்புவதற்கும் தயாராக இல்லை. ஏனென்றால் அந்த கருத்து கணிப்பெல்லாம் திணிப்பு என்பது மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த உண்மை. பணம் படைத்த வேட்பாளர்கள் 2000, 2500, 4000, 5000 என அள்ளி அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே கூப்பனை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். சில இடங்களிலே பெரிய கடைகளிலே போய் பொருள் வாங்கி கொள்வதற்கு டோக்கன் கொடுக்கிறார்கள். டோக்கன் கொடுத்து விட்டு ஏதோ நாங்கள் பிடித்து விட்டால் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். நாங்கள் கொடுக்கவில்லை என்று, நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது எவர் கொடுத்தது? இந்த டோக்கன் எவர் கொடுத்தது? ஆக இப்படியெல்லாம் வாக்குகளை பெறுவதற்கு ஆண்டவர் கட்சியும் ஆள துடிப்பவர் கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஏஜென்சி. அந்த எந்த கடையில போய் எந்த ஜாமான் வாங்கினாலும் அவங்க என்ன ரூபாய் அளவுக்கு பொருளை கொடுக்க தயாராக இருக்கிறார்களோ அந்த பொருளை அவர்களுக்கு வழங்கி விடுவார்கள். QR கோடு முதல் கொண்டு இருக்கு. இது 500 சொல்றாங்க. ஆனால் வாக்காளர்களை சொல்லுவது 5000 வரை செல்லும் என்கிறார்கள். 1000 ரூபாய் டோக்கன் இருக்கிறது. அந்த 1000 ரூபாய் டோக்கனை கொடுக்கின்ற பொழுது 10 மடங்கு இதிலே 10,000 வரை நீங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம், ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டு விடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 2லும் வெற்றி பெற்றார் 10 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை வைத்துக்கொண்டு இன்னொரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது விதி, தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அதன்படி அவர் ஒன்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் திருச்சி கிழக்கு மக்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள், மற்றதை வேண்டுமானால் துறந்து விடுங்கள் என்று சொல்லுவார்களை தவிர நாங்கள் ராஜினாமா செய்வதற்கு விட மாட்டோம். அவரும் விரும்பவும் மாட்டார்.